சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடியன் கைலை துரைசாமி, இந்தியாவிலே அமைந்துள்ள கைலை அறக்கட்டளையின் நிறுவனர். ஆன்மீகம் சம்பந்தமாகவும் நம்முடைய சமயம் சம்பந்தமாகவும் சில அடிப்படை கருத்துக்களை ஒரு அறிமுக கருத்துக்களாக உங்களிடம் சிறிது மணித்துளிகள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, பல்வேறு விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. இப்பொழுது நான் என்றால் அது யார்? நான் என்றால் யார்? நான் என்றால் என்னுடைய உயிரா, அல்லது இந்த உடலா, அல்லது ரெண்டும் சேர்ந்ததா? இந்த உயிர் என்று வைத்துக்கொண்டால், இந்த உயிர் இந்த உடம்பிற்குள்ளே எப்போது வந்தது? இந்த உடம்பை விட்டு எப்போது பிரியும்? யாரின் உதவியால் வந்தது? யாரின் உதவியால் பிரியும்? பிரிந்த பின் எங்கே போகும்? இந்த உயிர் கருப்பாக இருக்குமா, சிகப்பாக இருக்குமா, சிறிய புள்ளி போல இருக்குமா, பெரிய பந்து போல இருக்குமா? இது உடலிலே இங்கே இருக்கிறதா, இங்கே இருக்கிறதா, எங்கே இருக்கிறது? இந்த வாழ்க்கை நமக்கு எதற்காக? இந்த உடல் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உடலிலே இவ்வளவு வேறுபாடுகள் ஏன் இருக்கின்றது? ஆண், பெண், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், உடல் ஊனமுற்றோர், சிறந்த ஆண் அழகர்கள், மிஸ் யூனிவர்ஸ், ஏன் இப்படி உடலிலே மாற்றங்கள் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் போல அடுத்த நாள் இருப்பதில்லை. ஒரு நாளிலே கடந்த மணி நேரம் போல இந்த மணி நேரம் இருப்பதில்லை. இன்பம் வருகிறது, துன்பம் வருகிறது, துன்பமே தொடர்ந்து வருகிறது, பிறகு இன்பம் வருகிறது, இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிறவியை நாம் ஏன் எடுத்து இங்கே வந்தோம்? ஏன் பிறந்தோம்? அடிப்படை கேள்வி. ஏன் பிறந்தோம்? இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நோக்கம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆக நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த நோக்கம் என்பது என்ன? இந்த உலகம் என்பது எது? உலகம் என்றால் என்ன? இந்த பூமி மட்டுமா, அல்லது சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்ததா? எதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது? யாருக்காக படைக்கப்பட்டது? யாரால் படைக்கப்பட்டது? எப்போது படைக்கப்பட்டது? இது அழியுமா? எப்போது அழியும்? இப்படி பல்வேறு கேள்விகள். இதை யாராவது ஒருவர் படைத்தார் என்றால் அவர் யார்? அவரை படைத்தது யார்? அவர் எப்போது பிறந்தார்? அவர் எப்போது இறப்பார்? அவரின் பெற்றோர் எப்போது பிறந்தார்கள்? இப்படி அறிவுபூர்வமாக நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். தற்போது இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருகிறது. துன்பம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துன்பமாக இருக்கலாம், வருமானம் பற்றாக்குறை, கடன் தொல்லைகள் அப்படி இருக்கலாம், உறவுகள் மூலம் இருக்கலாம், சில குறைபாடுகள் மூலம் இருக்கலாம், திருமணம் ஆகவில்லை, குழந்தை பேறு இல்லை, அப்படி சில குறைபாடுகளாக இருக்கலாம், உடல் குறைபாடுகளாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த துன்பங்கள் ஏன் வருகிறது? எனக்கு ஏன் வருகிறது? அது முக்கியமான கேள்வி. தவறு செய்கின்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்கின்றார்கள், ஏமாற்றுபவர்கள் எல்லாம் வசதியாக இருக்கிறார்கள். நான் நல்லவன், எனக்கு போய் இப்படி ஒரு துன்பம் எதற்காக வருகிறது? இப்படி வந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி விலக வேண்டும்? எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வது? பொழுது ஒரு ஆற்றிலே விழுந்து விட்டோம் என்றால் நீச்சல் அடித்து கரைக்கு வர வேண்டும். ஒரு மாடியிலிருந்து கீழே இறங்கி விட்டோம் என்றால் திரும்ப படியில் மேலே ஏற வேண்டும். ஒன்னொன்றுக்கும் வழி இருக்கிறது. ஆனால் இந்த பிறவியிலே நாம் படும் துன்பத்திற்கு என்ன வழி? கோவில்களில் சென்று பரிகாரம் என்ற பெயரிலே பணத்தை செலவு பண்ணுவது அதுதான் வழியா? வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? முக்தி என்று சொல்கிறார்களே, அது என்ன? சச்சிதானந்தம் என்றால் என்ன? பேரானந்தம் என்றால் என்ன? இறைவன் திருவடி என்கிறார்களே, அது என்ன? இறைவன் திருவடி நிழல் என்கிறார்களே, அது என்ன? அப்படி ஒன்று இருந்தால் அதை எப்படி அடைவது? பல்வேறு விஷயங்களை எப்படி அடைவது என்று நமக்கு தெரியும். ஒரு மருத்துவராவது எப்படி தெரியும்? ஒரு இன்ஜினியர் ஆவது எப்படி தெரியும்? ஒரு வீடு கட்டுவது எப்படி தெரியும்? ஒரு வேலை வாங்குவது எப்படி தெரியும்? இறைவனுடைய திருவடியை அடைவது எப்படி தெரியாது. இப்படி நம்முடைய அருளாளர்கள் யார்? அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நமக்காக என்ன செய்தார்கள்? அவர்கள் யார் என்பதையாவது நாம் தெரிந்து கொண்டோமா? அவர்களுடைய
அருளுரை என்ன என்பதை நாம் படித்திருக்கின்றோமா, பயன்படுத்தி இருக்கின்றோமா? ஒரு உதாரணமாக நம்மளுடைய சமயத்திலே சமய குரவர்கள் என்று அழைக்கக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவர்களை நால்வர் என்று சொல்லுகின்றோம். இவர்கள் நால்வரும் இன்னும் 23 மொத்தம் 27 பேர் நமக்கு 12 திருமுறைகளை அருளியிருக்கிறார்கள். 12 திருமுறையையும் மொத்தமாக கண்ணாலாவது ஒரு முறையாவது நாம் பார்த்திருக்கிறோமா? 12 திருமுறையையும் பார்த்திருந்தால் படித்திருக்கிறோமா? படித்திருந்தால் பாடியிருக்கிறோமா? பாடியிருந்தால் பொருள் தெரிந்திருக்கிறோமா? பொருள் தெரிந்திருந்தால் பொருளை சிந்தித்திருக்கின்றோமா? பொருளை சிந்தித்திருந்தால் அந்த பொருளிலே நமக்கு தெளிவு வந்திருக்கிறதா? அப்படி அந்த பொருளிலே தெளிவு வந்திருந்தால் அதை நம்மளுடைய வாழ்க்கை முறையை அப்படி நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோமா? பல்வேறு 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 கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆனால் நம்மிடம் ஒரு சினிமா பற்றி கேட்டால் லேட்டஸ்ட் என்னவோ அதை சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு பற்றி கேட்டால் லேட்டஸ்ட் என்னவோ அதை சொல்லுவோம். என்டர்டெயின்மெண்ட் கேட்டால் சொல்லுவோம். காஸ்மெட்டிக்ஸ் கேட்டால் சொல்லுவோம். மற்ற விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் அப் டு டேட், அப் டு திஸ் மினிட், நவ், இன்னும் லாஸ்ட் ½ an hour முன்னாடி நடந்தது கூட நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய நெய்பர் யார், என்ன, அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை பற்றி வேறு யார் தெரிந்து கொள்வார்? நம்மை பற்றி நாம் தெரிவதிலே நமக்கு ஒரு பலன் இல்லை என்றால் நம்மை பற்றி நாம் தெரிவதிலே வேறு யாருக்கு பலன் இருக்க போகிறது? இறைவன் எதற்கு 6 அறிவு நமக்கு கொடுத்தார்? 5 அறிவு மிருகங்கள் இருக்கிறது, விலங்குகள். 4 அறிவிலே பறவைகள் மற்றவை இருக்கின்றன. 3 அறிவிலே உயிர்கள் இருக்கின்றன. 2 அறிவு உயிர்கள் இருக்கின்றன. 1 அறிவு உயிர்கள் இருக்கின்றன. நமக்கு 6 அறிவு கொடுத்தது எதற்கு? நாம் அதை எதற்காக பயன்படுத்துகிறோம்? இப்படி நம் வாழ்க்கையில் நாம் நல்ல நிலையை அடைவது எப்படி என்பதற்கு வழிகாட்டுவதற்கே இந்த கைலை அறக்கட்டளை பல பணிகளை முன்னெடுத்து செய்கின்றது. அதிலே நம்மளுடைய திருமுறைகளே சைவ நெறி கருவூலம். அந்த திருமுறைகளிலே 18,500 பாடல்கள் இருக்கின்றன. அதில் அத்தனையும் பாட வாய்ப்பு இல்லை என்றால் 5 பாடல். தேவாரத்திலிருந்து 1, திருவாசகத்திலிருந்து ஒரே ஒரு 4 வரி பாடல். பாடல்னா முழு பதிகம் இல்லை, ஒரே ஒரு பேராகிராஃப். திருவிசைப்பாவிலிருந்து ஒரே ஒரு பேராகிராஃப். திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பேராகிராஃப். பெரிய புராணத்திலிருந்து ஒரு பேராகிராஃப். இந்த 5 பாடல்களை பாடினால் 18,500 பாடல்களை பாடியதற்கு சமம் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 5 என்பதை வடமொழியிலே, சமஸ்கிருத மொழியிலே பஞ்ச என்று சொல்வார்கள். பஞ்சாமிர்தம், பஞ்ச பாண்டவர், பஞ்சாட்சரம். பஞ்ச என்றால் 5 என்று பொருள். 5 புராணங்களிலிருந்து பாடுவதை பஞ்ச புராணம் என்று சொல்கின்றோம். கைலை அறக்கட்டளை இதிலே யார் யாரெல்லாம் இந்த பஞ்சபுராணத்தை பாராயணமாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இலவசமாக பாராட்டி சிறப்பு சான்றிதழ் வழங்குகின்றோம். இதுவரை சுமார் 40,000 பேர் இந்த சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் பெறலாம், பெற வேண்டும். இதுபோல திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். இந்த வாழ்க்கையிலே 50 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம். திருவாசகத்துக்கு ஒரு முறையாவது உருகி இருக்கிறோமா? திருவாசகத்தை முழுவதும் படித்திருக்கிறோமா? திருவாசக நூலை பார்த்திருக்கிறோமா? நம்முடைய புனித நூலை, நம்முடைய சமய நூலை நாம் படிக்கவில்லை என்றால் வேறு யார் படிப்பார்? சமயம் நமக்கு குழந்தை போன்றது. நாம் தான் அதை பேணி சீராட்டி குளிக்க வைத்து ட்ரெஸ் மாற்றி அதற்கு வேண்டியதெல்லாம் செய்து அதை வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. சமயம் நமக்கு பெற்றோர்கள் போன்றது. நாம் தடுமாறி நிற்கும் பொழுது, நாம் குழந்தையாக இருக்கும்போது, நாம் அறியாமையில் இருக்கும்போது நம்முடைய அறியாமையை நீக்கி நமக்கு உடலை வளர்த்து, அறிவை வளர்த்து, நமக்கு ஒரு அரணாக இருந்து நம்மை வளர்த்து காப்பாற்றுவது இந்த சமயம். ஆக பெற்றோராக இருந்து நம்மை வளர்க்கின்றது இந்த சமயம். நம் பிள்ளைகள் போல நாம் வளர்க்க வேண்டியது இந்த சமயம். இந்த சமயத்திற்கு நாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலே சமயத்திற்கு எத்தனை மணி நேரம் செலவு செய்கின்றோம், மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவு செய்கின்றோம் என்று நீங்கள் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து டைரியில் எழுதி வாருங்கள்.
நீங்கள் இந்த சமயத்தைச் சேர்ந்தவர் என்பதற்கு அடையாளம் உங்களிடமே இல்லாமல் போகும். உங்களிடமே இருக்க வாய்ப்பில்லை. தினந்தோறும் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், திரும்ப வீட்டுக்கு வர்றோம், ஃபேமிலி ஒர்க் பார்க்குறோம், பிள்ளைங்கள பார்க்கணும், கணவன் பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், அப்படி இப்படி ரன்னிங் 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 ரன்னிங். காலையில் 5:00 எழுந்தா நைட் 12:00 தான் தூங்குறோம். தூங்குற நேரம் கூட கம்மியாக இருக்குது. ஒரு 10% ஆஃப் த டைம், ஒரு 90% ஃபார் யுவர் லைஃப். 10%, 24 ஹவர்ஸில் 10%, 2.5 ஹவர்ஸ். 2.5 ஹவர்ஸ் இந்த சமயத்துக்காகவும் நம்முடைய பெருமானுக்காகவும் நாம் செலவு பண்ண முடியாதா? அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஆக திருவாசகத்தை யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கின்றோம். நம்முடைய வினைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பொருளாதார குறைகள், நம்முடைய அறிவு குறைகள், நம்முடைய திருமண குறைகள், நம்முடைய குழந்தை பேறு குறைகள், நம்முடைய உடல் வியாதி குறைகள் எல்லாம் நீங்குவதற்கு வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் இயேசல் இல்லையே என்று திருஞான சம்பந்த பெருமானின் முதல் திருமுறை 92வது பதிகம் திருவெள்ளிமடலிலே அருளப்பட்ட பதிகம். அந்த பதிகத்தை பாடினால் அது ஒரு மந்திர பதிகம். வேண்டியது கிடைக்கும். இம்மையிலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். இந்த உலகத்திலே நமக்கு வேண்டியதும் கிடைக்கும், அடுத்த பேர் உலகமும் நமக்கு கிடைக்கும், முத்தியும் நமக்கு கிடைக்கும். அந்த பதிகத்தை யாராவது பாடினால் பாராயணமாக அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கின்றோம். இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கைலை அறக்கட்டளை மலேசியாவிலே தனியாக வாட்ஸ்அப் குரூப்புகள் அமைத்து பல்வேறு பணிகளை செய்து வருகின்றோம். நீங்கள் அதனுடன் இணைந்து அந்த அந்த புனித நீராடி, கங்கையிலே புனித நீராடுவது போல இந்த கைலை அறக்கட்டளையால் நடத்தப்படுகின்ற நம்முடைய சமய வகுப்புகளிலே கலந்து புனித நீராடி நீங்களும் புனிதமாகி உங்கள் குடும்பத்தினரையும் புனிதமாக்கி நமது சமுதாயத்தையும் புனிதமாக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன். பல கேள்விகள் நான் கேட்டேன். ஒரு அறிமுகம் வேகமாக நான் கொடுத்து விடுகின்றேன். மற்ற விஷயங்களை நம்முடைய கைலை அறக்கட்டளையின் குழுவிலே நீங்கள் இணைந்து தொடர்ந்து ஒரு ஆண்டு அந்த வாட்ஸ்அப் குழுவிலே நீங்கள் இருந்தால் 2025 ஜனவரி எப்படி இருக்கின்றீர்கள், 2026 ஜனவரி எப்படி இருக்கின்றீர்கள் என்று பார்த்தால் உங்களுடைய அறிவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கும். உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பு ரொம்ப நெருக்கமாகி இருக்கும். இவை அத்தனையும் இலவசம். எதற்கும் கட்டணம் இல்லை, ஃபீஸ் இல்லை. இலவசமாக இருந்த இடத்திலேயே வீட்டிலேயே இருந்து கொண்டு ஆன்லைன் மூலமாக தமிழ் வேண்டுமானால் தமிழ், ஆங்கிலம் வேண்டுமானால் ஆங்கிலம், தமிழும் ஆங்கிலமும் மிக்ஸ் பண்ணி டங்கிலீஷ் ஆக வேண்டும் என்றால் அப்படி நாம் இந்த சமய கருத்துக்களை எல்லோருக்கும் எடுத்து செல்கின்றோம். பள்ளி குழந்தைகள் முதல் வயதான சீனியர்கள் வரை அனைவரும் பங்கேற்கலாம். ஆண்கள் பெண்கள் பங்கேற்கலாம். சமய ஈடுபாடு அதிகம் உள்ளவர்களாக இருந்தாலும், சமய ஈடுபாடு இல்லை சமயத்திலே இருக்கின்றோம் என்ற ஆரம்ப நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் இதிலே கலந்து கொண்டு முழு பயனை அடையுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். முதலிலே நாம் உயிரை பற்றி பேசினோம். உயிர் என்பது இந்த உடலிலே உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. இப்போ ஒரு ஃபேன் சுத்துகிறது என்றால் அது உள்ளே கரண்ட் என்ற ஒன்று இருக்கிறது. கரண்ட்டை நாம் கண்ணாலும் பார்க்க முடியாது, காதாலும் கேட்க முடியாது, தொட்டும் பார்க்க முடியாது. கரண்ட் இருப்பதால், எலக்ட்ரிசிட்டி பவர் இருப்பதால் ஃபேன் சுத்துகிறது. நான் உங்களிடம் பேசுகின்றேன், நீங்கள் அதை கேட்கின்றீர்கள் என்றால் எனக்கு உயிர் இருப்பதால் பேசுகிறேன், உயிர் இருப்பதால் நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த உயிர் என்பது தொன்று தொட்டு அனாதி என்று சொல்லுவார்கள். இந்த உயிர் ஒரு நாள் பிறந்தது அல்ல, ஒரு நாள் இறக்கப் போவதும் அல்ல. இது எப்போதும் இருக்கின்ற ஒரு பொருள். இதுதான் உயிரினுடைய இலக்கணம். இந்த உயிர் அறிவு பொருள், ஆனால் அறியாமையில் இருக்கின்றது. உயிரினுடைய வீக்னஸ் தற்போது அறியாமையில் இருக்கின்றது. இந்த அறியாமையை நீக்கி அறிவு பொருளாக மாற்றுவதற்கு சிவபெருமான் நமக்கு உதவி செய்ய முன்வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த உலகத்துடைய சூத்திரம். அறிவு பொருளாகிய நாம் அறிவற்று கிடப்பதால் அந்த அதில் இருக்கின்ற, இப்போ என்னுடைய கண்ணாடி இருக்கின்றது, கண்ணாடி இப்போ தெளிவாக இருக்கிறது. இதில் தூசு படிந்திருந்தால் நான் சரியாக பார்க்க முடியாது. ஆக இந்த தூசை நீக்கி விட்டோம் என்றால் நன்றாக பார்க்கலாம். இந்த பணியை சிவபெருமான் நமக்காக நாம் கேட்காமலே தானே முன்வந்து அனாதியிலேயே ஆரம்பத்திலேயே இதை நமக்கு செய்திருக்கிறார். இப்போ நமக்கு முதல் உறவு சிவபெருமான். நம்மை முதலில் கண்டுபிடித்தவர் யார்?
எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்தவர் யார்? அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? 9 கோள்களை கண்டுபிடித்தவர் யார் என்று அத்தனையும் நமக்கு தெரியும். கிரிக்கெட்டை கண்டுபிடித்தவர் யார்? சிமெண்ட் கண்டுபிடித்தவர் யார்? பால்கோவா கண்டுபிடித்தவர் யார்? உங்களை கண்டுபிடித்தவர் யார்? சிவபெருமான். இதுதான் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்மை முதலில் கண்டுபிடித்தவர் சிவபெருமான். நம் மீது இருந்த அழுக்கை நீக்குவதற்காக ஒரு டோபி என்று சொல்லுவார்கள், ஒரு வண்ணானாக சிவபெருமான் செயல்படுகிறார். நம் மீது இருக்கின்ற அழுக்கு, உடையில் இருக்கின்ற அழுக்கை வாஷிங் மிஷின் நீக்குவது போல நம் அறிவிலே படிந்திருக்கின்ற அழுக்கை சிவபெருமான் தானே நீக்குகிறார். எந்த ஒரு பிரதிபலனும் நீங்கள் அவருக்கு பரிகாரம் செய்வீர்கள், அர்ச்சனை பண்ணுவீர்கள், தேங்காய் உடைப்பீர்கள், அல்லது அவர் கட்சிக்கு ஓட்டு போடுவீர்கள், அல்லது அவரை புகழ்ந்து பாடுவீர்கள் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே முன்வந்து தன்னையே தருவதற்கு முன்வந்திருக்கின்றார் சிவபெருமான். இவர்தான் நமக்கு முதல் கடவுள். கடந்து இருப்பவர், உள்ளும் இருப்பவர். எனக்குள்ளும் இருக்கிறார், எனக்கு வெளியிலையும் இருக்கிறார். அது கடந்தும் இருக்கிறார். நம்ம வீட்டிலையும் இருக்கிறார், இந்த நாட்டுக்கு வெளியிலையும் இருக்கார், இந்த பூமியிலையும் இருக்கிறார், பூமிக்கு வெளியிலையும் இருக்கிறார். ஆக கடந்தும் இருக்கின்றார், உள்ளும் இருக்கின்றார். ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான், நம்முடைய கடவுள். சிவபெருமான் ஒருவர் இருக்கின்றார். அவர் நம் மீது இரக்கம், கருணை கொண்டிருக்கின்றார். நாம் வேண்டாமலே கருணை கொண்டிருக்கின்றார். நாம் அறிவில்லாத நிலையில் இருக்கும் போதே நம் மீது கருணை கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் அறிவு விளங்கி வந்திருக்கின்றோம். அறிவு விளங்கியதால் தான் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறீர்கள், என்னுடைய சொற்பொழிவை கேட்கிறீர்கள். அறிவு விளங்காமல் இருந்த பொழுது முதல் சொந்தமாகிய சிவபெருமான் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது நமக்கு அறிவு விளங்கி இருக்கிறது, சிவபெருமானுக்கு திருமுறைகள் பாட ஆரம்பித்திருக்கின்றோம். இப்பொழுது உதவி செய்யாமல் போய்விடுவாரா? இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது? பூமி எதற்கு? எல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற அந்த அழுக்கு நீங்கவும், என்னுடைய அழுக்கு நீங்கவும், நம்முடைய அழுக்கு நீங்கவும் மட்டுமே படைக்கப்பட்டது. இந்த பூமியிலே நாம் படைக்கப்படவில்லை, நமக்காக இந்த உலகமே படைக்கப்பட்டது. சூரியனும் சேர்த்து தான் சொல்றேன், ஸ்டார்ஸும் சேர்த்து தான் சொல்றேன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் எதற்கு என்றால் நம்முடைய அறிவிலே இருக்கின்ற அறியாமை நீங்குவதற்காக சிவபெருமான் படைக்கின்ற பொருள்கள் இவையெல்லாம். இப்போ அப்படி சிவபெருமான் படைக்கின்ற ஒரு உலகத்திலே சிவபெருமான் நம்மை படைத்தார் என்றால் நமக்கு ஏன் துன்பம் வருது? நம்ம ஏன் பிளாக்காக இருக்கும்? ஏன் ஹேர் ஃபாலிங் இருக்கு? பல்வேறு பிறவிகள், பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து, ஏனென்றால் உயிர் பல கோடி ஆண்டுகளாக இருக்கிறது, பல கோடி ஆண்டுகளாக இருக்கும். இது 65 இயர்ஸ் 70 இயர்ஸ் இந்த பாடி தான். கைலை துரைசாமிங்கிற பெயர்ல இந்த உருவத்துடன் நான் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இருப்பேன், அவ்வளவுதான். அத்துடன் எதெல்லாம் முடிந்து விடுவதில்லை. அத்துடன் இந்த உடல் எங்க வீட்டுல காது இருக்கு கேட்காது, மூக்கு இருக்கு நுகராது. ஆக இறைவனுடைய உயிர் நம்மிடம் இருப்பதால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக அதற்கு உயிருக்கு உயிராக சிவபெருமான் இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றார். பல்வேறு பிறவிகளிலே சிவபெருமான் தன்னுடைய முக்தியை அருளுவதற்காக நம்மை படைக்கிறார். நாம் அதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களிலே நம்மளுடைய கவனத்தையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலுத்தி இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் வாழ்க்கையை முடித்து விடுகின்றோம். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் இஸ் நோ மோர், கிராண்ட்ஃபாதர் நோ மோர், father no more, me after some years no more, my son after some years no more, my grandson after some years no more. இந்த உடலோட அழிகின்றது. உயிரை மட்டும் நாம் அறிவை வளர்க்க வேண்டும். இப்போ பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த தீவினைகள், மனதால் மற்றவருக்கு நாம் நினைத்த தீய எண்ணங்கள் எல்லாம் தான் இப்பொழுது நமக்கு துன்பமாக வருகிறது. மொழியால் நாம் மற்றவர்களை பேச்சால் துன்புறுத்தியதுதான் இப்பொழுது நமக்கு துன்பமாக வருகின்றது. நாம் செய்த செயல்களால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம்தான் அது திரும்ப நமக்கு துன்பமாக வருகிறது. அது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்வார்கள், விதி என்று சொல்வார்கள். நியூட்டன்ஸ் லா, எவ்ரி ஃபோர்ஸ் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். அதுபோல நாம் வினையை விதைத்தோம், நாம் தீமையை செய்தோம், அந்த தீமை தான் நமக்கு வரும். நாம் தீமையை விதைப்போம், ஆனால் நமக்கு நன்மையாக வர வேண்டும் என்றால் எப்படி வரும்?
ஒரு ஒரு மேங்கோ ட்ரீ பிளான்ட் பண்ணால் மேங்கோ தான் வரும். மேங்கோ ட்ரீயில் ஆரஞ்சு வராது. ஆக நாம் தீவினைகள் செய்யாமல் இருக்க வேண்டும். மனதால் மற்றவருக்கு துன்பம் நினைக்கக்கூடாது. நம்முடைய மொழியால், பேச்சால் மற்றவர்களுக்கு துன்பம் வர வைக்கக்கூடாது. நம்முடைய செயல் மற்றவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கக்கூடாது. இப்படி நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்றால் நமக்கு துன்பம் இல்லாமல் இன்பமே வாழ்க்கையாகவும் முக்தியை நிச்சயமாக அடையவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கு வழிகாட்டாகத்தான் நம்முடைய அருளாளர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று படிநிலைகள் வகுத்திருக்கிறார்கள். பிறக்கும் போதே எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது. ஒரு ஒரு முனைவர் பட்டம் பெறுகின்றார் ஒருவர் என்றால் அவர் பிறந்தவுடனே முனைவர் ஆகிவிட மாட்டார். பிறந்த குழந்தையாக இருக்கும், ஆரம்ப நிலை கல்விக்கு போகும், அதுக்கப்புறமா வகுப்பு 1, 2 படிக்க வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், போஸ்ட் கிராஜுவேஷன் என்று சொல்லக்கூடிய பட்ட மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும், அதன் பின்னர் தான் முனைவருக்கு போக வேண்டும். அதுபோல் ஆரம்பத்திலே சரியை என்று சரினா சரீரம், உடலால் இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு, பணி இவையெல்லாம் சரியையில் அடங்கும். ஆலயத்திற்கு செல்வது, ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது, பூக்கள் கட்டி கொடுப்பது, உழவார பணி செய்வது இவை எல்லாமே அந்த சரியையில் அடங்கும். இதற்கு அடுத்தது கிரியை. இறைவன் கோவில் மட்டும்தான் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்த நாம் நம் உள்ளுக்குள்ளும் இறைவன் இருப்பதாக ஒரு பாவனை முறையிலே இறைவன் வெளியில இருக்காரு. கோயிலுக்கு போறேன், அங்க போய் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நான் நிற்கும் போது அந்த சிவலிங்கத்தையே பார்த்துக்கிட்டு அங்க வெளியில இருக்கவங்களை பார்க்காம அங்கே இருக்கின்ற சிவலிங்கம் என்னுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது அப்படின்னு இங்க 50% அங்க 50% இங்க அப்படி நினைத்து 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 உள்ள இருக்கிற லிங்கம் நமச்சிவாய, வெளியில இருக்கிற லிங்கம் நமச்சிவாய, உள்ள இருக்கிறது நமச்சிவாய, இதுக்கு ஒரு நமச்சிவாய, அதுக்கு ஒரு நமச்சிவாய, இறைவனை புறத்திலும் அகத்திலும் வைத்து வழிபடக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் கிரியை என்று சொல்லுகின்றோம். திருஞான சம்பந்த பெருமானின் வழிகாட்டுதல் அதை பொறுத்தது. இந்த நிலையிலே நாம் வழிபட வரும் பொழுது இறைவனுக்கு நாம் குழந்தை என்கின்ற ஒரு பக்குவ நிலைக்கு வந்து விடுவோம். இறைவன் தந்தையாகவும் நாம் குழந்தையாகவும் என்கின்ற பக்குவம் வரும். அதற்கு அடுத்ததாக இந்த தொடர் பயிற்சிகளை செய்து வெளியில் தேட வேண்டியதில்லை, உள்ளேயே நான் தேடிக்கொள்கின்றேன் என்ற நிலை யோக நிலை. அந்த இறைவனோட நானும் கலக்க வேண்டும், இறைவனை எனக்குள்ளே நான் பார்க்க வேண்டும், இறைவன் வேறெங்கும் இல்லை, திருமாலும் நான்முகனும் தேடி காணோனா தேவனை என் உள்ளே நான் தேடி கண்டுகொண்டேன் என்று அப்பர் பெருமான் தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். அவங்களாம் வெளியில தேடினாங்க கிடைக்கல, நான் உள்ள தேடினா கிடைச்சிருக்கார் என்று சொல்லியிருக்கிறார். ஆக உள்ளே தேடி உள்ளே இறைவனை உணர்வது நாம் யோக நிலை என்று சொல்லுகின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வாழ்க்கை நெறியை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக உள்ளே உணர்ந்த பிறகு இறைவனோடு நாம் கலந்து 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 நாம் வேறு இறைவன் வேறு என்ற நிலை இல்லாமல் இறைவனுடன் இரண்டற கலப்பது என்று சொல்லுவார்கள். 2 அற கலப்பது. அவர் இறைவன், நம்ம இங்கே அப்படி இல்லை, இறைவன் குருநாதனாகவும் நம்ம சிஷ்யனாகவும் அந்த அருள் நிலையிலே நாம் வீற்றிருப்போம். இதைத்தான் முக்தி என்று சொல்லுகின்றோம். இந்த நிலையை அடைவது யோக நிலை என்பார்கள். இதை மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாக அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்படி நம்ம கோவிலுக்கு எதுக்கு போகிறோம், எதுக்கு விளக்கேற்றுறோம், எதுக்கு காவடி எடுக்கிறோம், எதுக்கு மாலை போடுறோம், எதுக்கு விழாக்கள் கொண்டாடுறோம், எதுக்கு பஞ்சபுராணங்கள் பாடுறோம், எதுக்காக இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய உயிரை பற்றியும் இறைவனை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் படிக்கக்கூடிய படிப்பை ஏன் படிக்கிறோம், இதெல்லாம் நாம் அறிவுபூர்வமாக உணர்ந்து படித்தால் இதன் பலன் நமக்கு முழுவதும் கிடைக்கும். நம்மளுடைய சமயம் சீரும் சிறப்புமாக வளரும். நம்முடைய தலைமுறை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் அவர்கள் வாழ்நாள் அவர்கள் முழு அருளையும் பெற்று ஒரு புதிய சமுதாயம், அழகான சமுதாயம், அமைதியான சமுதாயம், நிம்மதியான சமுதாயத்தை நாம் இந்த உலகத்திலே விட்டு செல்லலாம். நாமும் இந்த பிறவிகள் எல்லாம் அருந்து இறைவன் திருவடி நிழலிலே சத்து சித்து ஆனந்தம், சத் சித் ஆனந்தம், சச்சித் ஆனந்தம், சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம், அந்த சச்சிதானந்தம் என்கின்ற நிலைக்கு நாம் செல்லலாம். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கைலை அறக்கட்டளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த இப்பொழுது என்னுடைய சொற்பொழிவை குறிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பல்வேறு குழுக்கள் நீங்கள் இதில் இருக்கின்றீர்கள். ஒரு உதாரணமாக நம்மளுடைய அம்மையார் பிரேமா அம்மா, அனுஷா அம்மா, உங்களுடைய தலைமையிலே பல அடியார்கள் இருக்கின்றார்கள். ஒரு குழுவை நீங்கள் இயக்குகிறீர்கள். அதுபோல் குணவதி அம்மையார், நீங்கள் ஒரு குழுவை இயக்குகின்றீர்கள். தமிழரசி அம்மா இருக்கீங்க, உங்களை சுற்றி ஒரு அடியார் திருக்கூட்டம் இருக்கின்றது. விஜயா அம்மா இருக்கீங்க, அப்புறம் அமுதவல்லி அம்மா இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் ஒரே ஒரு சபதம் எடுக்கணும், ப்ராமிஸ்.
சிம்பிள் ப்ராமிஸ். ஓகே. சிம்பிள் ப்ராமிஸ். ஓகே. இப்போ ஐயா சொல்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க கேட்கிறோம். நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நாங்க இத மற்றவர்களுக்கும் எடுத்துச் சென்று பரப்புகிறோம். இந்த பஞ்ச புராணத்தை நாங்க பாடுறோம். திருவாசகத்த நான் நான் எழுதுறேன், மத்தவங்களையும் எழுத வைக்கிறேன். பஞ்ச புராணம் நான் பாடுறேன், மத்தவங்களையும் பாட வைக்கிறேன். வாசி தீரவே நான் நான் பாடுறேன், மத்தவங்களையும் பாட வைக்கிறேன். பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய இறைவன், உயிர்கள் இந்த உலகத்தைப் பற்றி படிக்கின்ற சைவ சித்தாந்த சுடர் பாடத்தை நான் படிக்கின்றேன். என்னைச் சுற்றி இருக்கவர்களையும் படிக்க வைக்கின்றேன். காட் ப்ராமிஸ் என்று நீங்கள் ஒரு ஒரு சபதம் எடுத்து, சங்கல்பம் எடுத்து, அதற்காக இறைவனிடம் நீங்கள் வேண்டலாம். மனதாலும், மொழியாலும் வேண்டலாம். வேண்டினால் இறைவன் வேண்டியதை கொடுப்பார். நாம் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் பெறலாம். நம்முடைய வாரிசுகள் நிம்மதியாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் விட்டுச் செல்லுகின்ற சொத்து, சொந்த வீடும், தங்க நெக்லஸும், தங்க செயினும் இல்லை. இதுதான் சரியான சமயத்தை அவர்களுக்கு உருவாக்கி, வளர்த்து, அந்த சமயத்திலே அவர்களை இணைத்து வைத்துவிட்டு சென்று விட்டோம் என்றால், அது காலகாலத்திற்கு அவர்களையும் காக்கும், மற்றவர்களையும் காக்கும். ஆக இந்த அடிப்படையிலே கைலை அறக்கட்டளையின் திட்டங்களிலே எதையும் விடாமல் அத்தனையும் இலவசம். 10 திட்டங்கள் இருக்கின்றன. அத்தனையும் இலவசம். எதுவும் ஃபீஸ் இல்ல, கட்டணம் இல்ல. எல்லாம் ஆன்லைன். எதுக்காகவும் நீங்க உங்க இல்லத்தை விட்டு வெளியில் வர வேண்டாம். இல்லத்தில் இருந்து கொண்டு, மொபைலில் இருந்து கொண்டே 10 சான்றிதழ் அடிக்கலாம் நீங்க. ஒருத்தரும் 10 அடி. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். 1000 பேருக்கு நீங்க அத வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் அதுல இன்வால்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், உங்களுடைய ஓல்டு கிளாஸ்மேட்ஸ், உங்களுடைய அலுமினி அசோசியேஷன், இப்போ உங்களோட ஒர்க் பண்றவங்க, இப்போ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க, உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க, எல்லோரையும் ஒரு நல்வழியில் நீங்கள் படுத்தலாம். மீண்டும் நம்மளுடைய ஐயா கோவிந்தன் சாமிநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அவர்கள் வழிகாட்டுகின்ற நெறியிலே நீங்கள் எல்லோரும் நடக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். பிரேமாம்மா, அனுஷாம்மா, குணவதி அம்மா, தமிழரசிம்மா, விஜயாம்மா, அமுதவள்ளி அம்மா, நீங்கள் அனைவரும் இந்த இப்போ நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த யாத்திரையை சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கி, உங்கள் குழு அத்துணை பேரும் 100 பேர், 200 பேர், 300 பேர், 1000 பேர், உங்களை சார்ந்தவர்களை நான் சரி செய்கிறேன், நான் அவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துகிறேன் என்ற ஒன்ற சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்தால் முதல்வன் முன்னிற்பார். விருப்பம்தான் நம்முடையது. நடத்தப் போவது சிவபெருமானே நடத்துவார். ஆக இறைவனை முன்னிறுத்தி, இறைவனுடைய பேர் அருளாலும் பெரும் கருணையாலும் இந்த வாழ்க்கையை நாம் செவ்வனே வாழ்ந்து, நிம்மதியான வாழ்க்கையாக வாழ்ந்து, எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக சிரித்த முகத்துடன் வாழ்ந்து, இறைவன் திருவடி அந்த சச்சிதானந்தத்திற்கு நாம் போய் சேர வேண்டும். அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டுகிறேன். கைலை அறக்கட்டளை உங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றது, செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் எந்த வகையில் வேண்டுமானாலும் நாம் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம். இந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி பயன்பெற்று மற்றவர்களுக்கும் இந்த பயனை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடியேன் கைலை துரைசாமி.